ஹலோ டிஃபம். கோவில் சரவணம்பட்டியில் இருக்கக்கூடிய கேஜி காலேஜ், அங்கே படிக்கக்கூடிய 17 வயது மாணவிய அதே காலேஜில் படிக்கக்கூடிய சக மாணவன் 3 மாதங்களாக ஒன் சைட் லவ்வா பண்ணியிருக்கிறதாகவும், இன்னைக்கு காலையில் வந்துட்டு மற்ற சக மாணவர்கள்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கான். அடுத்த பசங்க கிட்டலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இந்த 2 பேருக்குமே சண்டை வந்திருக்குங்க. அப்படியே வந்தபோது இவன் ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருந்த அந்த கத்தியை எடுத்து இந்த மாணவிய சரமாரியா குத்திட்டு தப்பிச்சு ஓடி இருக்கான். இப்போ வரைக்கும் போலீசார் கேஸ் ஃபைல் பண்ணி இந்த பையனை தேடிட்டு தான் இருக்காங்க. காலேஜுக்குள்ள கத்தி எப்படி வந்தது அப்படிங்கிறதே சுத்தமா தெரியல. அது மட்டும் இல்லாம படிக்கிற பையனுக்கு கத்தி எடுத்து குத்துற அளவுக்கு ஆத்திரம் எங்கேருந்து வருது அப்படிங்கிறதே தெரியலங்க. தமிழ்நாட்டில் காலேஜுக்குள்ளேயும் இப்போ கத்தி போகுது, ஊடுருவுது அப்படின்னா இதற்கு யார் பதில் சொல்லுவா, யாருக்கிட்ட பதில் கேட்கறது அப்படிங்கிறதே தெரியல. நம்ம பிள்ளைகளை எப்படி தைரியமா நம்ம எங்கே தான் அனுப்புறது, எங்கேயுமே சேஃப்டி இல்லைனா எங்கே அனுப்புறது அப்படிங்கிற கேள்விகள் தான் இப்போ எல்லோருமே கேட்டுட்டு இருக்காங்க. மேலும் இந்த மாணவியை அதே கேஜி குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் சேர்த்துருக்காங்க. ஸோ அங்கே சிகிச்சை பெற்றுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் எந்த டீட்டெயில்ஸும் வெளியே வரல. ஸோ இந்த பையன் கிடைச்சதுக்கு பிறகு தான் என்ன மோட்டிவால இந்த பையன் இந்த வேலையை பண்ணா அப்படிங்கிற முழு விஷயங்களும் தெரிய வரும். ஸோ கண்டிப்பாக அப்படியான முழு டீட்டெயில்ஸ் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக ஒரு பெரிய வீடியோவாக போடுறேன். அப்படின்னா இது போல் ஒரு ஷார்ட்ஸ் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். மேலும் இந்த ஒரு விஷயம் தெரியாத உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. நன்றி.